ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 1 எட்டு வந்துருக்கேன். டார்க் குயின் அப்படிங்கிற சேனலில் நான் மாஃபியா ஃபேமிலி சீசன் போட்டிருப்பேன். இது நான் ஓல்டு சேனலில் போட்டிருந்தேன் எஃப்எஃப்ஐ. என்கிட்ட ஒரு சிஸ்டர் திரும்பவும் அதை ரீகாப் பண்ணி போடுங்கங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் அந்த எஃப்எஃப்ஐ திரும்பவும் ரீகாப் அந்த மாதிரி தான் ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் அதே சிஸ்டர் தான் கிங் ஆஃப்டர் டார்க் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு எஃப்எஃப் ரெடி பண்ணி போட்டிருந்தேன். அந்த எஃப்எஃப்ஐ திரும்பவும் அப்லோட் பண்ண சொல்லி நீ கமெண்ட் பண்ணியிருந்தேன், நான் நோட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நைட்டு டைட்டில் மாஃபியாஸாக இருப்பாங்க. அது மட்டும் எனக்கு லைட்டாக திங்கிங் இருக்குது. மற்ற ஏதாவது உனக்கு அந்த எஃப்எஃப்பில் திங்கிங் இருந்துச்சுன்னா, உனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் எனக்கு நீ கமெண்ட் பண்ணு. பாய்ஸஸ் மார்னிங் என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்கங்கிற மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணினா உனக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்டோரி ஞாபகம் இருந்தால் அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக இந்த எஃப்எஃப்லாம் என் பண்ணிவிட்டு கிங் ஆஃப் த டார்க் வேர்ல்டை நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே சிஸ்டர்? ஓகேடா. இப்போ அப்படியே நம்ம மாஃபியா ஃபேமிலி பாட்டுக்குள்ளே போடலாம். இல்லை குட்டியாக ஒரு இன்ட்ரோ பாட்டுருவோம். இதில் நம்ம பாய்ஸஸில் மிம்மாம், ஜான் டாட், ஓகே. நம்ம ஜங்குக்கு, ஆரம், சுகா, ஜேகப் இவங்க 4 பர்சன்ஸுமே பிரதர்ஸ். அப்புறம் நம்ம பீமின் 2 பேருமே ஜிமினாவோட ஹவுஸில் தான் இருப்பாங்க. டேவோட பேரண்ட்ஸ் டெட்டாக இருப்பாங்க. ஜிமினாவோட மாமோட பிரதர் தான் டேயோட பேரண்டாக இருப்பாங்க. ஓகே, அந்த மூமெண்ட்டுக்கு பேரண்ட்ஸ் டெட்டான மூமெண்ட்டுக்கு டே சேஃபாக ஜிமினாவோட மாம் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஓகேயா, இந்த அளவுக்கு மட்டும் குட்டியாக இன்ட்ரோ போடும். ஏற்கனவே இந்த எஃப்எஃப்ஐ எல்லா சிஸ்டரும் கேட்டுருப்பீங்க, இருந்தாலும் நான் இன்ட்ரோ கொடுக்கணுன்னு கொடுத்தேன். ஓகேயாடா. இப்போ அப்படியே நம்ம பாட்டுக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பிக் ஹவுஸை தான் காட்டுது. எக்கச்சக்க பர்சன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மேட்ஸுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஹாலில் தான் மிம்மாம் தான் அங்கே இருக்க மேட்ஸ் எல்லாரையுமே நோட் பண்ணிட்டு ரூம்லேருந்து வெளியே வர சுகாவை நோட் பண்ணுறாங்க. இப்படி சுகாவை நோட் பண்ணால் சுகா தான் டென்ஷன்லேயே புலம்பிக்கிட்டே வர்றாரு. எப்போ பார்த்தாலும் சுகா இட்ட பண்ணு டென்ஷன் ஆகிட்டுருக்குடா. கொஞ்சம் ஹவர் ஸ்லீப் பண்ணலான்னு பார்த்தா சுகா இன்னும் ரூம்குள்ளே என்ன பண்ணுற, ஐயோ சே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே புலம்புறப்படியே கீழே வராடா. மிம்மாம் நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு சுகா, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஐயோ மாம், நீங்கள் எங்கிட்ட இருக்கிறீங்களா, எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது மாம் அப்படிங்கிற மாதிரி நேராக சுகா மிம்மாம் பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்த படி மிம்மாமோட டைஸில் அப்படியே படுக்கிறாங்க ஹெட்டை வச்சபடி. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் அப்படியே ஸ்லீப் பண்ணிக்கிறேனே. ரூமில் ஸ்லீப் தானே பண்ணிகிட்ருந்தேன். எல்லோரும் என்னை எழுப்பிட்டீங்களே, பின்ன என்ன, நான் அங்கிட்ட இருப்பேன். எனக்கு ஸ்லீப்பிங்காக வருதுமா, எனக்கு ஒர்க்கு டென்ஷனாக இருக்குதுமா, எல்லா ஒர்க்கையும் என்னடா பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புனபடி இருந்தா. ஆமாண்டா, ஆமாம், மாமாவோட டைஸில் பட்டுக்கிட்டல, நான் மேடுக்கிட்ட மில்கை ஃபீட் பண்ணதுக்கு பாட்டிலில் ஃபில் பண்ணி கொண்டு வர சொல்கிறேன். மாமா உனக்கு ஃபீட் பண்ணி விடுவாங்க, நீ குட் பாயாக அதை சாப்பிட்டுட்டு பிபி மாதிரி ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜான் டாடு கொஞ்சம் கலாய்க்க சுகர் டென்ஷன் ஆகி, என்ன டாட், என்ன கலாய்க்கிறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது. நைட்டு இன்னைக்கு மார்னிங், அதாவது நைட்டு ஒர்க்குக்கு போனவன் 2 o'clock போல் தான் நான் ஹவுஸ்க்கு என்றானே. எனக்கு ஸ்லீப்பிங் இல்லை தெரியுமா? எப்போ கூட எழுந்துட்டு கம்பெனிக்கு போங்கன்னுக்கிறீங்க, எப்படி என்னால் கம்பெனிக்கு போக முடியும்? சுகா ட்ரக் அங்கே இருக்குது, கரெக்டாக போய் அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிடு. இந்த பிளேஸ் நீ தாண்டா எல்லாத்தையும் கரெக்டாக எட்டு போகணும். என்னமாடா ஃபைல் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி நொய்யிட்டு எக்கச்சக்க கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. எல்லா பிளேஸுக்கும் நான் தான் போகிறேன், எல்லா ஒர்க்கையும் நான் தான் பண்ணுறேன். எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு தெரியுமா? ஒரு 1/2 hour என் மாமாவோட டைஸில் ஸ்லீப் பண்ணால் உங்களுக்கு நக்கலாக தெரியுதா? யார் மட்டும் உங்களை மாஃபியாவாக சொன்னா அப்படிங்கிற மாதிரி கட்ட நம்ம ஜாண்டாடு தான். இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டு நீ இந்த மாதிரி கட்டிகிட்ருக்கடா? என்ன சொன்னேன்னு கேட்டுட்ருக்கீங்க? நாங்களா உங்களை இந்த மாஃபியா பிஸ்னஸ் எல்லாத்தையும் ரன் பண்ண சொன்னோம்? நீங்களா மாஃபியா ஒர்க்கை பண்ணிக்கிட்டு உங்கள் பேரண்ட்ஸு, உங்களுக்கு முன்னாடி உள்ள பேரண்ட்ஸு ஃபேமிலியாக சர்க்கிள் லைஃப்பில் இந்த மாஃபியா ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் என்ன இந்த ஒர்க்கை புடிச்சா பண்ணிகிட்ருக்கோம், உங்களோட ஒர்க்கை நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஏண்டா
என்னமோ நீடா எல்லா ஒர்க்கையும் பண்ணுற மாதிரி டென்ஷனில் கட்டிகிட்டு இருக்கேன். நீ பாடி ஒர்க் தானடா பண்ணுற. சொல்லப்போனால் இப்போ நீ ஒரு கட்டிக்கிட்டு இருக்க பற்றியே என்கிட்ட வந்து உங்களை எவன்டா மாஃபியா ஒர்க்கை பார்க்க சொன்னா டாட், இந்த ஒர்க்குக்கு நீங்கள் ஏன் என்ட்ரா நீங்கள் இதில் ஏன் இன்வால்வ் ஆகுனீங்க, இந்த ஒர்க்கில் நீங்கள் இன்வால்வ் ஆகாட்டா எங்களுக்குலாம் இது தேவையில்லைங்கிற மாதிரி கோவத்தில் கட்டுக்கட்டுன்னு கட்டுறல. நீ பார்க்குற ஒர்க்கை தாண்டி சங்குக்கு தானே அதிகமாக ஒர்க் பண்ணுறான். சொல்லப்போனால் அவன் தானே இந்த மாதிரி கட்டு கட்டணும் என் முன்னாடி வந்துருந்து. எனக்கு ரெஸ்ட்டே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு இவ்வளோ ஒர்க்கு கொடுக்குறீங்க, கம்பெனியும் நான்டா மெயின்டைன் பண்ணணும், மாஃபியா ஒர்க்கையும் நான்டா மெயின்டைன் பண்ணணுங்கிற மாரி டென்ஷனில் அவன் தானடா கட்டணும் அப்படிங்கிற மாரி இப்படி ஜான்டாட் பேசுனா. டாட், ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன், ஜங்குக்க வேறு நீங்கள் என்கிட்ட திங்க் பண்ணி கடுப்பேட்டாடிங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நானும் ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு ரெஸ்ட்டு பண்ணுன்னு வந்துட்டு ஒரு தப்பா? உங்களை யார் முதல்ல என்னை அங்கே போட் பண்ண சொன்னது? ஏன்டா என்னை மாஃபியா ஃபேமிலியில் போட் ஆனாலும் தெரியல, உங்களை அவன் என்னை போட் பண்ண சொன்னதுங்கிற மாரி ஒரு கோவத்தில் சுகா டேடை திட்ட. நம்ம மிம்மம்டா, சுகா நம்ம அடி டாடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஐயோ மாம், டென்ஷன் ஆகாதீங்கம்மா, உண்மையிலேயே எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது, டேடுக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன ஜொங்குக்கு ஒர்க்கு பண்ணாமல் சும்மா இருக்கான்னா சொன்னேன். எனக்கும் ரெஸ்ட்டு தேவையில்ல, ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டேன்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக வந்து திரும்பவும் மிம்மமோட டைஸில் படுக்க வேண்டாம். நம்ம ஜொங்குக்குடா நேராக அவரோட ரூம்லேருந்து, நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸும் ஒரே ரூமில் தான் ஸ்லீப் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூமில் இருந்து அப்படியே வெளியே வருவாரா, அதோ ஜொங்குக்கே வந்துட்டான். அவன்கிட்ட நான் எல்லாத்தையும் கேட்குறேன், அவன் ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வேணா இந்த ஒர்க்லலாம் நீ கஷ்டப்படண்டானுங்கிற மாதிரி உன்னை ஒர்க்கை மூவ் ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்டாட் சொல்கிறது கேட்டு எடு அவன் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எழுந்துக்கிறாரு. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி மிம்மம் நோட் பண்ணான். டேடை விட மோசமாக அவன் தான் எனக்கு கிளாஸ் எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி வேகமாக சுகா ஸ்டெப்பில் இருந்து கீழே இறங்குற ஜங்குக்கு கிராஸ் பண்ணபடி ரூமுக்கு போனான். ஹயா, எங்கே போகிற? என்னோடய மொபைல் திங்ஸ் எல்லாத்தையும் நான் ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன், எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா டப்பிச்சா பழச்சா போட்டுங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு போனோம். ஜங்குக்குமே நேராக கீழே இறங்கி வந்து அப்படியே கார்டன் சைடில் இருக்க பாடி கார்ட்ஸை மீட் பண்ண போவாரா. என்ன மாதிரி போனால் இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம மிம்மம் தான், என்னோடய பசங்க எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகிற மாதிரி தெரியுது, நான் உன்னை திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். என்ன திங்க் பண்ணுறேன்? 4 பர்சன்ஸும் மாஃபியா ஒர்க்கு, பிஸ்னஸ் மீட்டிங்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டாங்க. என் பக்கத்தில் யாருமே இல்லை. அதனால எல்லோரும் ஒர்க்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு சுகா சொன்ன மாதிரி எல்லோரும் ஹவுஸில் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஜான்டாடி கேட்க, அப்படி இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பசங்களும் பெரிய பசங்களாயிட்டாங்களா, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எல்லாருக்குமே மேரேஜ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்க எல்லோரும் ஒர்க்குக்கு போனாலும் அவங்களோட ஒய்ஃப் எல்லாருமே ஏன் கூட தான் இருப்பாங்க. நான் நல்லா ஜாலியாக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு எல்லாருக்கும் பேபி போட்டாக்கும். அப்புறம் என்னோடய பேபிஸ் கூட பேபிஸ் கூட நான் ப்ளே பண்ணிகிட்ருப்பேன். நான் வந்து என் லைஃப்பில் ஃபீல் வரும்ல, நான் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு திங்க் பண்ணிட்டேன். நம்ம பாய்ஸஸ், அதாவது என்னோடய சன்ஸை தாண்டி அவங்கள விட சின்ன சின்ன ஏஜ் கம்மியாக இருக்கிற பர்சன்ஸே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. என்னோடய பேபிஸ்க்கும் மேரேஜ் ஆகணும், மேரேஜுக்கான ஒர்க்கெல்லாட்டி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். என்னம்மா சொல்கிற, மேரேஜா? எனக்கு வேண்டாமாங்கிற மாதிரி மிம்மம் கிட்ட கரெக்டாக நம்ம ஜெயிக போட்டு உட்கார்றாரு. டே, மேரேஜ் தானடா பண்ணி வைக்கிறதுக்கு டிசைட் பண்ணோன்னே வேண்டானுங்கிற, உனக்கு இப்போ என்னட்ட கொடுத்தாவ அப்படிங்கிற மாதிரி ஜான்டாடி கேட்கவும். உன் காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்குறேம்மா, எனக்கு மேரேஜ் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே ஜேகோப்பு, என்னடா பண்ணிகிட்ருக்க, மேட்ஸ்லாம் பார்க்குறாங்கடா, ஒழுங்கு எழுந்து உட்காரடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி தரையில் உட்காந்துருக்க ஜேகோப்பை மறுபடியும் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. கிட்டக்கிட்ட இந்த மாதிரி பைட்டி மாட்டி பேசிகிட்டு இருக்கேன், ஏஜ் ஆயிடுச்சுல, மேரேஜ் பண்ணிக்கணும்ல. நான் இது எப்படிம்மா உங்ககிட்ட சொல்கிறேன், அவுட்டால் தான் சொல்லணும். டேட், இல்லைடா என்னடா சொல்கிறதுன்னு கேட்டல அதான் அப்படிங்கிற மாதிரி ஜான்டாட் அப்படியே மிம்மம் நோட் பண்ணா. ஏன் இந்த மாதிரி என் சன்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தட்டையாக ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மிம்மம் ஜான்டாடை நோட் பண்ணா. சொல்லுடா, நீ திட்ட மாட்டல, நீ சொல்கிறத பொருட்டு எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாமா, வேணா சுகாவுக்கு ஆரம்புக்கெலாம் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன். நான் என்னோடய சன்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஸ்டேஜில் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு திங்க் பண்ணுறேன். ஆமாம்மா வேண்டாம்மா, எதுக்கு மேரேஜ் வேண்டாம்? சரி சொல்லிட வேண்டியதான், இதுக்கு மேலே மறைச்சி வச்சு என்ன பண்ண? நான் ஒரு கேரை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம மிம்மம் கிட்ட கட்டவும். என்ன
சின்சியராக ஒரு கேலை லவ் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம்மா, ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். உன்கிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ப்ளீஸ்மா, அந்த கேர்ளை தவிர என்னால் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுமா. என்கிட்டேருந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை பிரிச்சுடாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டவும், சி வாயமுடு, இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன்? நான் எப்போ சொன்னேன் நீ லவ் பண்ணுற பர்சன்ட்டு உன்னை பிரிக்க போகிறேன்ட்டு? ஆமாம், அந்த கேர்ள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜேகப் கொஞ்சம் ஷையான படி, அந்த கேர்ளோட நேம் வந்து ஒயன், என்கிட்ட கூட பிக் இருக்குது பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பும் ஒயனும் க்ளோஸாக இருந்த மாதிரி ஒரு பிக் இருக்கும். அந்த பிக்கை காட்டுறாரு. ஸோ ஸ்வீட், செம்ம க்யூட்டாக இருக்கிறாங்க இந்த கேர்ள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ என் லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா? நான் எப்போண்டா ரிஜெக்ட் பண்ணேன் உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு? ஐயோ, நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமாம்மா, இது ஃபர்ஸ்ட்ல தெரிஞ்சு தான் நான் லவ்வை சொன்னேன் அன்றைக்கே மேரேஜ் பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் இந்த மாதிரி அவங்க மாமுக்கிட்ட அப்படியே கொஞ்சம் க்யூட்டாக பேசினபடியே மாமாவோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ இன்னும் 3 பர்சன்ஸுக்கு தான் ஃபியான்சி தேடணுமா அப்படிங்கிற மாதிரி ஜான் டாடி சொல்லம், ஆரம்புண்டு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சொல்லவும், ஆரம்புண்டு ஆரம்புண்டு ஆரமோ ஆரமோ ம்மா சொல்லு, அதான் தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி டேடு கலாய்க்க, டேட் அப்படிங்கிற மாதிரி திரும்பினா, அங்கே என்னடா கட்டுற, எங்கே சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி ஜேகப்போட ஃபேஸை திருப்பி பார்க்க வைக்கிறாங்க. ஆரம் என்ன அம்மா இப்போவும் கோவப்படாத, ஆரமோ ஆரமோ ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணிகிட்ருக்கான், அந்த பர்சன்ட்டை கூட ட்ரிப்பு வரைக்கும் போயிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ட்ரிப்போ அப்படிங்கிற மாதிரி 2 பேர் ஜாக்கானா, ஆமாம் மேம் டாடி நீங்கள் கூட ஒரு மீட்டிங்க்கு இப்போ இதுக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளமாக இருக்குது, அந்த அதர் கண்ட்ரி மீட்டிங்க்கு போயிட்டு வரானுங்கிற மாதிரி யாரும் அனுப்புனீங்களே? ஆமாம், அந்த பிளேஸுக்கு போன பிளேஸில் ஆப்போசிட் கம்பெனியாக நீங்கள் எப்படி உங்கள் சன்னை அனுப்புனீங்களோ அதே மாதிரி அந்த கம்பெனி பர்சன்ட் அவங்க சன்னை அனுப்புனாங்களா? அந்த பிளேஸில் தான் ஆரம் அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அப்புறம் ஆரமுக்கு பிடிக்க போய் அந்த பர்சன்ட்டை போய் பேச அந்த பர்சன்ட்டுக்கும் பிடிச்சிச்சு. ஆரமும் அந்த பர்சன்ட்டும் 4 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. டேட்டு தாண்டி ட்ரிப்பு வரைக்கும்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போலாம் அடிக்கடி ஆரம்பியே அதர் கண்ட்ரிக்கு ஒர்க்குக்கு போகிறான்னு நினைக்கிறீங்க, மீட்டிங்லாம் எதுக்கு நான் போகிறேன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஆரம் லவ் பண்ணுற அந்த பர்சன்ட் கூட அதர் பிளேஸ்க்கு போக்கிட்டான். 2 பேரும் ஒன்றாடா எல்லா பிளேஸ்க்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்கிட்டேருந்து எப்படிடா இந்த மூமெண்ட்டை மறைச்சிங்க? எல்லாம் ஒரு பயம்தான், லவ்வுக்கு அகென்ஸ்டாக இருப்பீங்களோன்னு திங்க் பண்ணி பயத்தில் நாங்கள் மறைச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியா, அப்போ சுகாவுக்கும் ஜொங்குக்கும் தான் என்னை ஃபியான்சி தேடணும். சுகா யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா? ஐயோ மாமா, அந்த காமெடியை நீ ஏன் கேட்குற? நாங்கள் எல்லோரும் என்ன மாதிரி லவ் பண்ணி நாங்கள் லவ் லைஃப்லேயே மூவ் ஆன் ஆகிட்டோம், மேரேஜ் மட்டும்தான் பண்ணலை. டாய் மேரேஜ் பண்ணிக்கலாமா, ஆனால் கப்பல்ஸாக இருக்கோன்னு சொல்ல வந்தேன். சொல்லு. ஆனால் இந்த சுகா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8 to 10 இயர்ஸ் இருக்குமா. 10 இயர்ஸா ஒரு பர்சன்ட்டை துரத்தி லவ் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் டெய்லியும் போகிறான், ஃப்ளவரை நீட்டுறான், ப்ரப்போஸ் பண்ணுறான். அவன் ஒத்த வேர்டு தான், ரிஜெக்ட். இந்த ஒத்த வேர்டை அவன் எல்லா டைமும் சொல்கிறான். அவன் ரிஜெக்ட் பண்ண அடுத்த செகண்டு சோகமாக இவன் வந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண போடையில் புலம்பிட்டு மறுபடியும் போய் அவன் ப்ரப்போஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆயிடுச்சுமா. இப்போ வரைக்கும் சுகா அந்த ஒத்த பர்சன்ட்டுக்கிட்ட தாம்மா ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஒத்த பர்சன்ட் இப்போ வரைக்கும் நம்ம சுகாவை அக்செப்டே பண்ணிக்கல. ஆனால் நேற்று கூட நான் பார்த்தேன், நானும் அவனும் தான் அந்த பர்சன்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற பிளேஸுக்கு போனோம். அவன் முன்னாடி சும்மா ரொமான்டிக்காக போய் பொக்கையை நீட்டிட்டு லவ் டைலாக்காக விட்டான். நானும் விட்ட வேகட்டெல்லாம் பார்த்து அக்செப்ட் ஆயிரும்னு நினச்சோம். நம்ம சுகாவை திரும்பி பாட்டு, உனக்கு அறிவே இல்லையாடா, சென்ஸே இல்லையாடா, டெய்லி ரிஜெக்ட் பண்ணுறேன்னு பொக்கே தூக்கிட்டு வரியே அப்படிங்கிற மாதிரி
கண்ட மெனிக்கே திட்டி ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன திமிரு! ஏன் சன்னையே ஒரு பர்சன் ரிஜெக்ட் பண்ணுறடா, அது எவன்டா ஏன் சன்னை ரிஜெக்ட் பண்ணது அப்படிங்கிற மாரி மீமாம் ரொம்ப டென்ஷன் ஆனா, வேற யார் நம்ம ஜிமினாடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி தரையில் ஸ்லீப் பண்ண பொசிஷன்லேயே பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிப்பாராம். இந்த மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சா, டே ஜேகப்பு உனக்கு எதுவும் பைத்தியம் கீட்டியும் பொறிச்சிச்சாடா, ஏன்டா தரையில் ஏன்டா அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னால் அந்த நான் மறக்கவே மாட்டலாமா, டெய்லியும் போய் ஜிமினா கிட்டே இவன் ப்ரப்போஸ் பண்ணுறடும், அவன் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறடும் செம்ம காமெடியாக இருக்கும் தெரியுமா. இப்போ நினச்சா கூட எனக்கு கண்ணில் தண்ணி வருது, அந்தளவுக்கு எனக்கு சிரிப்பாக வருதுங்கிற மாதிரி சிரிக்க, எந்த ஜிமினாடா சொல்கிறேன், எந்த ஜிமினாவை சொல்கிறேன், உங்கள் பிரதரோட சன்னு ஜிமினாவடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, பார்க் ஜிமினா தான் சொல்கிறேனுங்கிற மாதிரி சிரிக்க, ஏண்டு ஜிமினாவா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆனால் அப்படின்னு நமக்கு இன்னும் ரொம்ப ஆர்வமாகி, டே எல்லாருமே லவ் பண்ணுறீங்க, மாம்கிட்ட எதையுமே சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான், எல்லாருக்குமே பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஜங்குக்கு யாரடா லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தில் கேட்க, விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த ரோலிங்கில் உருண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஜேகப்பு டக்குன்னு ஸ்மைலெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு எழுந்து உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி உட்காண்டா, என்ன ஜேகப் ஏன் இந்த மாதிரி ஷாக் ஆகிட்டேன், நான் அப்படி என்ன கேட்டுட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட கப்பலாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பிடா, ஆனால் பட் என்னோட ஜங்குக்கு இருக்காமல, அவனும் யாரையாவது டேட் பண்ணுறானா லவ் பண்ணுறானா சொல்லுடா, எனக்கு வேலை குயிக்காக முடிஞ்சிடும், உங்கள் 4 மெம்பர்ஸ்க்கு ஒரே பிளேஸில் நான் மேரேஜ் பண்ணி வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஜேகப் டென்ஷன் ஆகி, எடு ஓ சன் அந்த ரோபோவை சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரோபோவா அப்படிங்கிற மாதிரி மிம்மமும் ஜாண்டாடும் கொஞ்சம் ஷாக் ஆனால், அதான் அழகாக பெட்டு வச்சிருக்கியே ரோபோ மாதிரியே, அங்கிட்டு இங்கிட்டு மட்டும் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு சிஓ சீட்டில் போய் உட்காருமா, லேப்டாப் ஆன் பண்ணுமா, அப்புறம் அங்கேருந்து எழுந்து நேராக ஹவுஸுக்குன்றோம் இல்லை மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு போயிருமா, எப்படிமா இந்த மாதிரி ஒரு பையனை நீ பெட்ட எங்களை மாதிரி பெற்றிருக்கலாம்ல, சரியான ஒரு ரோபோவை பெற்றிருக்க அப்படிங்கிற மாதிரி திட்ட, டே என்ன திமிரண்டே என் ஜங்குக்கு அந்த மாதிரி திட்டுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம மிம்மம் டென்ஷன் ஆனால், பின்ன என்னம்மா நாங்களே எல்லோரும் கப்பல்ஸாக இருக்கோமேங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்டில் ஜங்குக்கு மட்டும் சிங்கிளாக இருக்கோங்கிற மாதிரி நாங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணோம் தெரியுமா, என்னடா ஒர்க் பண்ணீங்க, மேம் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, அவனுக்கு டேட் தான் புக் பண்ணோம், கேர்ள் ஃப்ரெண்டு தான் புக் பண்ணோம், அதுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா, என்னடா பண்ணான்னா கேட்குறீங்க, இப்போ பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால், இப்போ கம்பெனியில் தான் நம்ம ஜேகே ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஜேகேக்கு பர்சனல் செக்யூரிட்டியாக ஒரு கேர்ள் தான் இருந்திருப்பா. அந்த கேர்ளு ஒர்க்குக்கு வர சொல்லியே நம்ம ஜேகே மேலே அவ்வளோ அட்ராக்ஷனும் இருந்திருக்கும், ஜேகே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கும் செம்ம ஹாட்டான லுக்கில் தான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு வருவா. இந்த மூமெண்ட்டு ஜேகேக்குமே தெரியும் அந்த கேர்ளுக்கு தன்னை பிடிச்சிருக்கு, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணாண்டா இந்த மாதிரி ஹாட்டாக செக்ஸியெல்லாம் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வந்துருக்கானுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் பட் அவர் எதையுமே கண்டுட்டு இருக்க மாட்டாரு. மற்ற பாய்ஸஸ்க்கு இந்த மூமெண்ட் தெரிஞ்சு அந்த கேலை கரெக்டாக ஜேகப்போட ரூமில் கொண்டு வந்து விடுறாரு. என்னாச்சு பாஸ், எதுக்காக என்ன இழுத்துட்டு வந்தீங்க, அச்சோ பாஸ் நீங்கள் எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்க ஆரம்பியும் சுகாவையும் ஜேகப்பையும் நோட் பண்ணால், எங்கே பாரு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எங்கள் பிரதரை நீ லவ் பண்ணுறல, அச்சோ இல்லை லவ் பண்ணுறல, இல்லை பாஸ் அந்த மாதிரி யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க, ஹேய் உண்மையை சொல்றி, நீ லவ் பண்ணுறன்னா உன்னோட லவ்வுக்கு நாங்கள் எல்லா ஹெல்ப் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டோம். என்ன சொல்கிறீங்க, ஆமாம் என்னோடய பிரதரும் ரொம்ப சிங்கிளாக இருக்கான், இந்த ஏஜில் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியாக என்ஜாய் பண்ணான்டா, அதை விட்டுட்டு சிங்கிளாகவே இருக்கிறான், எங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நீ வேறு இந்த பிளேஸுக்கு ஒர்க்குக்கு வந்த டேஸ்லேருந்து என் சன் மேலே ஃபாலிங் லெவல், என்னோடய பிரதர் மேலே ஃபாலிங் லெவல் இந்த மாதிரி இருக்குது, எப்படி என் பிரதர் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ரொம்ப பிடிச்சிருக்குது, அப்போ நாங்கள் 3% உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எதையாவது உன்னை பேசி என் ஜங்குக்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணு, ஆனால் ப்ரப்போஸ் பண்ணால்
சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கேனுங்கிறோம்ல, போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த கேலை தைரியம்லாம் படுத்தி நேரு ஜேகே கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அனுப்புனா, ஜேகே கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிற கேலை நோட் பண்ணுறா. ஏற்கனவே அவள் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வேர் பண்ணியிருப்பா. இப்போ ஜேகே செடியூஸ் பண்ணதுக்கு இன்னுமே ஒரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணபடி பார்க்க முடியாத அளவுக்கு தான் வந்து நிற்பா. இந்த மாதிரி என்னென்னா ஜேகே அந்த கேலை அப்படியே டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு என்னட்டுக்கு என் ரூமுக்குள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான். இங்கே பாருங்கள் பாஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? இங்கே பாருங்கள் பாஸ், நான் ஓப்பனாக பேசுகிறேன். உங்களை ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ்க்கு நான் ஒர்க்குக்கு வர சொல்ல மீட் பண்ண சொல்லி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களை மேரேஜ் பண்ணி உங்கள் லைஃப்பையும் உங்கள் ஃபேமிலியும் பத்திரமா பார்த்துக்கலாம்னு நான் திங்க் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணணுன்னு திங்க் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா பாஸ்? உங்களை நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். உங்களை மேரேஜ் பண்ணி உங்கள் கூட லைஃப் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என் லவ்வை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? என்ன நீங்கள் மேரேஜ் பண்ணிப்பீங்களா? ப்ளீஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி பேசிகிட்டு இருந்தா? பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் நம்ம ஜேகேட்டா அந்த கேர்ளை திரும்பவும் அப்படி அந்த கேர்ளோட ஃபேஸை நோட் பண்ணப்படி ஒன்றை நான் மேரேஜ் பண்ணிக்கணும். ஆமாம் பாஸ், நான் உங்களை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் நல்லா பார்த்துப்பேன். நல்லா பார்த்துப்பீங்க. உனக்கு 1 மந்த்லி நான் எவ்வளோ சேலரி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அடிக்கடி ஒரு அமௌண்ட்டு சொல்கிறா. இந்த மாதிரி அமௌண்ட்டு சொன்னால் அவ்வளோ சேலரி உனக்கு கொடுத்தும் ஃபுல் பாடியை கவர் பண்ண கூட உனக்கு ட்ரெஸ்ஸஸ் ஷாப்பில் கிடைக்கலையாடி? இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டில் இந்த கம்பெனி முழுக்க இந்த கம்பெனிக்கு வெளியே நீ சுற்றிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு கேர்ள் எனக்கு வைஃப் வேணுமா? நீ என்னையும் என் ஃபேமிலியும் பத்திரமா வர பார்த்துப்பியா? உன்னையே உன்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, ட்ரெஸ்ஸிங் சென்ஸை ஒழுங்காக வேர் பண்ண முடியல, நீ என்ன பார்த்துப்பியா அப்படிங்கிற மாரி கோவத்தில் கத்துறதை பார்த்துட்டு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ரொம்ப ஷாக்கான. அந்த கேர்ளுக்கு டீரியே வந்துருச்சு. பாஸ் கோவப்படாதீங்க பாஸ், என்னடி கோவப்படாதனுங்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த சீவோ சேலண்டு எல்லாம் வேகத்திலே ஸ்லாப் பண்ணாட அவர் வரான். பட் ஸ்லாப் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் அமைதியாகி பொறுமையாக வந்து சீட்டில் உட்காந்து ஒரு பேப்பரை இல்லாமல் எழுதி அந்த பேப்பரை அந்த கேர்ளோட ஹேண்ட்ஸில் நீட்டவும் அந்த கேர்ள் அந்த பேப்பரை பார்த்து ஷாக் ஆகி, பாஸ் நான் இப்போ என்ன தப்பு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க? இந்த ஒர்க் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடா என்கிட்ட வந்து இப்போ நீ இவ்வளோ தூரம் பேசின பற்றியா? அது பேசுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணியிருக்கணும். இப்பெல்லாம் நீ என் முன்னாடி வந்து நின்று பேசிட்டா நான் ஃப்ளாட் ஆயிடுவேண்ணா. நீ இப்படி இருக்கிறத பார்த்து உங்ககிட்ட க்ளோஸாக வந்துடுவேண்ணா. என்ன நினச்சி என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசினேன்? இனி இதுக்கப்புறம் இந்த பிளேஸில் உனக்கு ஒர்க்கு கிடையாது. கம்பெனியை விட்டு வெளியே போடி அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கை விட்டே தூக்கிருந்துருப்பாரு. இந்த மூமெண்ட் அப்படியே நம்ம ஜேகப்பு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரு. சின்னதாக ப்ரப்போஸ் தான் பண்ணான். அந்த கேர்ள் ஏதோ ஹாட்டாக ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தானா, அதெல்லாம் ஒரு ரீசனை சொல்லி அந்த கேர்ளை கண்டமணி கட்டிட்டு கம்பெனியை விட்டே வெளியே அனுப்பிட்டான். அதை மட்டுமா பண்ணால், நீங்கள் கூட ஏதோ ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு எங்களை எல்லோரும் ட்ரெஸ் வாங்கிறதுக்கு ட்ரெஸ் ஷாப்புக்கு போக சொன்னீங்களா? ஆமாண்டா. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னடா நடந்துச்சு? வாங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற விதி. இப்போது ட்ரெஸ் ஷாப்புக்குள்ள நடந்த மூமெண்ட்டை தான் சொல்கிறாங்க. பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸுமே ஒன்றாடா ட்ரெஸ்ஸஸ் வாங்கிறதுக்கு வந்துருப்பாங்க. ட்ரெஸ்ஸஸ்மே ஒவ்வொருத்தரும் 1 by 1 செலெக்ஷன் பண்ணால் நம்ம ஜேகேடும் எதையுமே ஹேண்ட்ஸில் எடுக்கல, எதையுமே டச் பண்ணி பார்க்கல. சும்மா பார்க்குறதுலேயே எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம பாய்ஸஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரமாக வந்து நின்றுட்டு அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கேர்ள் ஜேகேயே சைட் அடித்தபடி ஒர்க்கை பண்ண சொன்னால் ஜேகே சைட் அடித்தபடி ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்ருக்கா. பாய்ஸஸ் 3% அந்த கேர்ள் பக்கத்துலேயே வந்து நின்று அந்த கேர்ளோட ஃபேஸ்கிட்டேயே க்ளோஸாக வந்து எங்கே பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸும் ஜேகே பார்க்குறாங்க. ஓ நம்ம ப்ரெட்டரை சைட் அடிக்காடா அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பு செலவும். ஆமாம் ஜேகப்பு, நம்ம ஜொங்குக்கிட்ட சைட் அடிக்கிறா, என்ன என் ப்ரெட்டர் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இருக்கிறாரு இந்த black அவுட்ஃபிட்டில் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளு சொல்ல டக்குன்னு அந்த கேர்ள் ரியாலிட்டிக்கு வந்துட்டு இவங்க 3% நோட் பண்ணால்
அப்போது என் பிரதரை உனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்க, "ஆ அது சார் தெரியாமல் ஏய் இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இருக்கனால பிடிச்சிருக்குல்ல? ம் பிடிச்சிருக்குது. இங்கே பாரு, என்னோட பிரதர் ரொம்ப சிங்கிளாக இருக்கான். அவனுக்கு நிறைய பர்சன்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அநேகமாக நீ முண்டிக்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது. இப்போவே இதே பிளேஸில் எதையாவது ஒன்றை பண்ணி என்னோட பிரதரோட ஹார்ட்டில் அட்டாச்மெண்ட் ஆயிரு. எப்படியாவது உன்னை லவ் பண்ண வச்சிரு. லவ் ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாரி பாய்ஸஸ் இந்த மாதிரி 3% பேசுகிறத கேட்டு அந்த கேளுக்கு எப்படி தைரியம் கொடுத்தாங்களோ அதே மாரி இந்த கேளுக்கும் தைரியம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா அந்த கேளுமே தைரியத்தை எல்லாத்தையும் வர வச்சுட்டு நேராக ஜேகே கிட்ட வந்து நிற்கவும், ஜேகே இப்படி ஷார்ட்ஸை சும்மா பாட்டுட்டு இருந்தவர், என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளை நோட் பண்ணேன். உங்களுக்கான மொட்டை ட்ரெஸ்ஸஸையும் நான் செலெக்ஷன் பண்ணிட்டாங்க சார், ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சும்மா பாட்டுட்டு இருந்தவர்கிட்ட போய் நின்று ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸையும் எடுத்து ஜேகேயோட பாடியில் வச்சு எடுக்கிறா. வச்சு மட்டுமே எடுக்கிறா. ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜேகேயோட பாடியில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வைக்கிறது, ட்ரெஸ்ஸுக்கிட்ட ஹேண்ட்ஸை வைக்கிறதுங்கிற மாதிரி என்ன மாதிரி அங்கங்கேயும் ஹேண்ட்ஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் தான், அட பாவி ஏடி உங்ககிட்ட என்னடி சொல்லி அனுப்பணும், அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண சொன்னால் நீ என்னடி அவன் பாடியை டச் பண்ணிகிட்டு இருக்க, அவன் திங்ஸை டச் பண்ணாலே அவன் கடுப்பாமா, நீ அவனையே டச் பண்ணுறீங்கிற மாதிரி டென்ஷனில் 3% நோட் பண்ணி ஷாக் ஆனால் டைட்டான ஸ்லாப் ஒன்று விழுந்த வேகத்திலே பாய்ஸஸுக்கு பக்கத்தில் அந்த கேர்ள் வந்து விழவும், எப்போவோ விழுன்னு நினச்சோம், இப்போ நான் விழுந்துருக்கு அப்படிங்கிற மாரி ஷாக்கில் 3% அந்த கேர்ளை நோட் பண்ணால் கொன்னுருவேண்டி. என்னடி நினச்சிட்ருக்கேன்? உன் பிளேஸில் ஒர்க் பண்ண வேண்ட பேசன்ஸ்கிட்ட இந்த மாதிரி தான் நீ பிஹேவ் பண்ணுவியா? சேல்ஸ் லேடி தானே நீ, எப்படி ஒரு திங்ஸை சேல் பண்ணணும்னு தெரியாதா? இப்படி கஸ்டமரோட பாடியில் அங்கங்கே ஹேண்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணுற உன் ஹேண்ட்ஸா அப்படிங்கிற மாரி அந்த கேர்ளோட ஹேண்ட்ஸையே உடைக்க நம்ம ஜேகே வந்துருப்பாரு. நம்ம பாய்ஸஸ் எவ்வளோ வேறு நம்ம ஜேகே கிரிப்பாக வந்து பிடிச்சான். இங்கே பாரு, இதாண்டி உனக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னொரு டைம் யாருக்கிட்டையாவது வந்து ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேனுங்கிற மாதிரி இப்படி அங்கெங்கேயுமே ஹேண்ட்ஸை வச்ச உன்னை கொன்னுருவேண்டி அப்படிங்கிற மாரி திட்டிட்டு போகிற போக்கில் அப்போது ஒரு ஸ்லாப் டவுன் கேர்ளுக்கு ஸ்லாப் பண்ணவே கிட்டலே, நீ யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி நீ ப்ளே பண்ணுவேன், ஒர்க்கை மட்டும் ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திட்டின பொசிஷன்லேயே நம்ம ஜேகே அந்த ஷாப்பை விட்டு ட்ரெஸ்ஸை கூட வாங்காமல் வெளியே போயிருந்துருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாட்டி பாய்ஸஸ் என்னென்ன ஒர்க் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே நம்ம ஜேக்கப் தான் மீமாக்கிட்டையும் ஜான்டாட்கிட்டே சொல்கிறாரு, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், என்ன பிளான் போட்டாலும் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் எல்லாரையும் நம்ம டம்மா கஷ்டப்படுறான். அது மட்டும் இல்லை, ஆரம் கூட ஒன் டே போய் டேட்டுக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, டேட்டுலாம் ரொம்ப போரு, நான் ஏன் டேட்டுக்கு போகிறேன், நான் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு போகிறேங்கிற மாரி ஆரமையே கொஞ்சம் கோவமாக திட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அவனுக்கு ஃபீலிங்ஸ் அப்படி, அவன் ஒரு ரோபோ, அவனுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது அப்படிங்கிற மாரி கரெக்டாக அந்த பிளேஸுக்கு வெளியே பாடியார்கிட்ட பேச போன நம்ம ஜேகே உள்ளே என்ட்ராகிறத பட்டுட்டு, பாட்டியா வர்ற சொல்ல கூட ரோபோ மாதிரி தான் வர்றான் அப்படிங்கிற மாரி, இங்கே நான் இருக்கிறத பார்த்தா இன்னுமாடா நீ கம்பெனிக்கு கிளம்பலானுங்கிற மாதிரி என்னை திட்டுவான் அப்படிங்கிற மாரி ஜேகப் அப்படி அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடுறாரு. டே கீழே விழுந்துடாதடா அப்படிங்கிற மாரி ஜான் டாடு கட்டுனா, மாம் டாட் இங்கே ஹயாங் என்ன பண்ணிகிட்டு இருந்தாரு, கம்பெனிக்கு ரெடி ஆகாமல் என்ன பண்ணுறாரு, அவன் கம்பெனிக்கு தாண்டா ரெடி ஆகிட்டுருக்கான். ஜங்குக், சொல்லுங்கள் டாட், உனக்கு ஒர்க் ரேட் அதிகமாக இருக்கா என்ன? அப்படிலாம் இல்லை, ஆனால் கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ நம்ம மிம்மம் தான் பாய்ஸஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு, நான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா, ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னால், உங்கள் 4 மெம்பர்ஸ்க்கும் ஒரே ஸ்டேஜில் தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேனுங்கிற மாதிரி சொல்லவும் 4 மெம்பர்ஸும் கொஞ்சம் ஷாக் ஆனா, நம்ம ஜேகப்பு கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாரு. நாமட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டோமேனுங்கிற மாதிரி ஹாப்பியானா, ஆரம்பம் சுகவுன்னா ஒரு மாதிரி பயத்துலேயும் நர்வஸ்லேயும் மீமாமா நோட் பண்ணால் நம்ம ஆரம்னா, ஆனாம்மா மேரேஜ் வந்து ஜேகப் எல்லாத்தையும் சொல்லிட்டான், நீ ஏதோ ஜின்னுங்கிற பர்சன்டா லவ் பண்ணிகிட்ருக்காமே, ஏன்ட்ட கூட சொல்லலை, அதுமா சொல்லடா உண்மையா? ஆமாம் மாம், அவரோட ஆக்சிடெண்ட் மூமெண்ட் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம், பிடிச்சிருந்துச்சு, அது மட்டும் இல்லை
அவனோட டேடுமே ஒரு மாஃபியா ஒர்க்கு பண்ணுற ஒரு மாஃபியாடா. அவன் அதர் சிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் சின்னோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும். ஓகேம்மா, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாண்ணா. அப்படியே நம்ம விமாம் அப்போ திரும்பினா, மா எனக்கு மேரேஜ் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகிறத பார்த்துட்டு சுகாவை லைட்டாக ஹேக் பண்ணபடி, சரி சுகா டென்ஷன் ஆகிட, நான் ஜிமினாவோட பேரண்ட்ஸ்கிட்ட எதையாவது பேசி என் ஜிமினாவையே உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க வைக்கிறேன். அம்மா, அவன் என் லவ்வை கூட அக்செப்ட் பண்ணிக்கல, என் ஒய்ஃபை மட்டும் ஆக்கிட்டிங்கன்னா அவளோட நான் ரொம்ப ஹாப்பியாயிருவேம்மா, ஜிமினா எனக்கு கிடைப்பாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஜிமினாவை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம சுகா ரொம்ப ஹாப்பியாக வரான். இந்த மாதிரி ஹாப்பியானா, சரி ஓகேம்மா, ஹயாங்ஸ் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, குயிக்காகவே மேரேஜ் பண்ணுங்க. என்ன குயிக்காக மேரேஜ் பண்ணணுமா? உனக்கும் அதே ஸ்டேஜில் தான் மேரேஜ் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி மிம்மம் பேச, எனக்கு மேரேஜ் லைஃப்லாம் பிடிக்கலாடு, ஒரு போரிங்கான லைஃப், அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஹயாங்ஸ் எல்லோரும் லவ் பண்ணுறாங்க, அவங்க லவ் பண்ணுற பர்சன்ஸை மேரேஜ் பண்ணுவீங்க, எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை. நான் அப்போவே சொன்னேனே, அவன் ஒரு ரோபோ, அவனுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாதுன்ட்டு. எங்கே